நாட்டையே நடுங்க வைக்கும் லாக்அப் மரணங்கள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அயனாவரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞரை அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். சித்திரவதை செய்து கொன்றுள்ளனர் காவல்துறையினர். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி செங்கல்பட்டை சேர்ந்த கோகுல் ஸ்ரீ என்ற சிறுவன் சிறார் பள்ளியில் கொடூரமாக தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தென்காசியை சேர்ந்த தங்கசாமி என்ற இளைஞர் பாளையங்கோட்டை கிளை சிறையில் மரணமடைந்துள்ளார். இது குறித்த கருத்துக்களை மக்கள் சிவில் உரிமை கழக மாநில தலைவர் முரளி அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்று அவரை கொடூரமாக தாக்கியதில் அவர் லாக்அப் மரணமடைந்துள்ளார். இது குறித்து உங்க பார்வை சார். இல்ல, இது நீங்க குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல மதுரையில ஒரு துப்பாக்கி சுட்டு கொல்லப்பட்டார் ஒருத்தர். என்கவுண்டர் டெத் நடந்துச்சுங்க. ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல அப்பயே நாங்க கண்டித்தோம். இது போலீஸ் கல்ச்சரே இப்படி ஆயிட்டு இருக்குது. இது இவ்வளவு கொடூரமான தாக்கப்பட்டது பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது. கண்டிப்பாக நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இது அந்த போலீஸ் டீப்ல சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது, டிரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாம் தீர்வை கொடுக்கறதே இல்லை. உடனடியே அரெஸ்ட் பண்ணுன்றதும் இதை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன்வால்வ் பண்ண நம்ம விரும்புறோம். இது ஒரு பக்கா நிறுவன படுகொலையாக தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த நீங்க சொல்றது போல நாங்க கட்சி சார்பான ஆட்கள் இல்லை, இருந்தாலும் மிக வேதனையோடு பார்ப்பது என்னவென்றால், இந்த திமுக ஆட்சியில போலீஸால கொல்லப்படுபவர்கள் எண்ணிக்கை கூடுது. கிட்டத்தட்ட 300 பேரை புழல் சிறையில அடிச்சு நாசம் பண்ண போது ஜட்ஜே சொல்லியிருக்காரு. பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டாங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு நம்ம பார்க்கிற விஷயமாக ஆகிவிட்டு, சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜமாகவே இந்த மாதிரி நடப்பது என்பது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன் என்பது கோர்ட் அல்ல, இது நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. பட் போலீஸ் ஆபீசர்ஸ் தாங்க தான் நீதிபதிகள்னு தடியை எடுத்து கந்தன் நாயகம் ஆகுவது என்பது கண்டிக்கத்தக்கதா பார்க்கிறோம். இப்ப இந்த கேஸில் கூட எங்களுக்கு என்ன அச்சம் இருக்குதுனாக்க, சில சாதிய சக்திகளோ இல்ல கட்சிகளோ அந்த குடும்பத்தினரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த வழக்கையே இல்லாத செய்யற அளவுக்கு முயற்சி எடுத்ததை நாங்க கேள்விப்படுறோம். இது தடை செய்யப்பட வேண்டும். இது கண்டிப்பா இந்த போலீஸ் யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். மற்ற போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாகவும் அமைய வேண்டும். இது மட்டும் இல்ல, தொடர்ந்து நடவடிக்கை தேவைப்படுது. போலீஸ்ல ஒரு ரிஃபார்மேஷன் தேவைப்படுது, சீர்திருத்தம் கண்டிப்பா தேவை. யார் போலீஸ்காரா போறவருக்கு அவர் இந்த அளவுக்கு கூடுமாக அடித்து தாக்கி இவங்க நீதியை கொண்டு வர போறது இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக போலீஸ் அடிக்கும்போது இதை கண்டு இன்னி வரைக்கும் திமுக அரசுல பெரிய அளவுக்கு கண்டனம் இல்லை. அவங்களே ஒரு சுய விமர்சனம் பண்ணிதான் ஆகணும். போலீஸ் துறையை கண்டிப்பாக சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால் இது ஜனநாயகம் என்பது படுகொலைக்கு தள்ளப்படும் என்பதுதான் எங்களுடைய பார்வையா இருக்குது. அரசாங்கம் தொடர் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தொடர்ந்து ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் போலீஸுக்கு. இது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க, அவங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தக்க அவங்களுக்கான நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். இந்த சாட்சிகள் பிறழாமல் பார்த்துக் கொள்வது என்பது கூட அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொரு வேண்டுகோள் நாங்க வச்சிருக்கிறோம், உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். வேணும் ஒரு தனியான இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் மூலமாக இதனுடைய விசாரணை நடத்தப்பட வேண்டும். உடனடியாக அதற்கான அந்த விசாரணை ரிப்போர்ட்டாலும் வரணும். நாளாக எல்லாம் மாறி போயிடுது. தூத்துக்குடியில நடந்த விஷயங்கள்லாம் இந்த வரைக்கும் நமக்கு தெரியும். தொடர் ஓட்டமாக இப்படி போலீஸுடைய வன்முறை நடப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மக்களுக்கும் கூட இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. சார், இந்த விசாரணையில் ஈடுபட்ட 6 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளனர் எஸ்பியின் உத்தரவின் பேரில். ஏன் இதுவரை அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை? இல்ல, இதுதான் நாங்க வைக்கிற கேள்வி. இதுதான் வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. வழக்கு உடனே செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. சட்டத்தில் இருக்கிற எல்லா லூப் ஹோல்ஸையும் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. நம்முடைய விவசாயிகளை உடனடி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க.
அவங்கள. நீங்க ஒரு சாதாரண சந்தேக கேஸுக்கே வந்து இவ்வளவு அரசு பண்ணியிருக்கும் போது நேரடியாக பப்ளிக் டொமைன்ல ஒரு நாள் முழுக்க வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஏதோ சினிமால காட்டுற போல இருக்கு. தெருவாக்கு பல இடங்கள்ல வச்சு அவங்களை தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வழக்கு முதல்ல எப்படி விசாரிக்கணுன்றது தெரியும் நமக்கு. ஃபாரின் பெரிய நம்ம ஸ்காட்லாந்து யார்டு அளவுக்கு பேசினா கூட எப்படி விசாரணை முறைகள் வந்து இருக்க வேண்டும் மனித நாகரிகத்தோடு எதுவும் தெரியல. அதனால இவங்க மாதிரி நடவடிக்கை எடுப்பது என்பது சற்று தாமதமாகத்தான் செய்யும். ஆனால் அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். ஏன்னா கொலை வழக்கு இது கொலை வழக்கு பதிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குங்க. இதுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் வருதா சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல. ஆனா என்ன நேரடியா பார்க்கல. ஆனா செய்த தகவல் என்னன்னா, இவங்க சாட்சியர்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து கட்சிக்காரர்கள் வந்து வண்டியில ஏற்றிட்டு போக ட்ரை பண்ணதாகவும் அதை அவங்க மறுத்ததால வந்து அப்புறம் போலீஸ் வண்டியை ஏற்றதாகவும் சொல்றாங்க. இங்க வந்து கட்சி கொடியோட இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்களுக்கு நீதிக்காக குரல் எழுப்புவதை தவிர நீதிக்கு புறம்பாக எந்த வேலையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு வேலை இங்க கிடையாதுன்றதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்குது. அதனாலதான் நம்ம கோர்ட்டினுடைய குறிப்பாக ஹைகோர்ட்டினுடைய நீதி அரசருடைய ஒரு தலைமையின் கீழ் இது கண்காணிப்பு நடைபெற வேண்டும் சொல்றோம். சார், ஆர்டிஐ தகவலின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த விளம்பர திமுக ஆட்சியில வந்து தமிழக போலீஸ் சித்திரவதையால் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் சொல்றாங்க. இது உங்க பார்வையில் எப்படி சார்? இல்ல, அதுதான் நாங்களும் கூட எங்கள் அமைப்பு சார்பாக ஏற்கனவே இதுக்கான அறிக்கைகளை தொடர்ந்து நம்ம கொடுத்திருக்கிறோங்க. இது வந்து எங்கள் அமைப்பு ஜெயபிரகாஷ் நாராயண காலத்தில் எமர்ஜென்சி பீரியட்ல உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து வந்து இதுக்கான வழக்குகளை நம்ம போட்டிருக்கிறோம். ஆனா இது வந்து யாருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இதை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது பலமுறை இப்போ வந்து படங்கள் திரைப்படங்கள்ல கூட இதை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து முதலமைச்சர்லாம் கூட பாராட்டுறாங்க. ஆனா வந்து எந்த விதத்துல இப்ப உடனடியான ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. இது 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 தவிர்க்கப்பட வேண்டும். 24 நடந்ததுதான் வந்து கவுண்ட் 24, இதோட சேர்ந்தா 25 இருக்கும். நாளைக்கு 26,000 எனக்கு அச்சமாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்திலேயே வந்து துப்பாக்கியால சுட்டாங்க ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்த 2 மாசத்துக்கு வந்து நேர்த்தி கடன் மாதிரி வந்து போலீஸ் வந்து ஆங்காங்கே வந்து சுட்டு தள்ளுவது என்பது சமீபத்துல சுட்டு தள்ளுறதுன்றத வந்து ரவுடிகளை சுட்டு பிடிப்பது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்க அப்படிதான் எங்க போலீஸ் மொழியில பேசுவோம்னு போலீஸ் அதிகாரி சொல்றாரு. போலீஸ் மொழி என்பது என்ன என்பதை வந்து எல்லாருமே படிக்க வேண்டியிருக்கு. துப்பாக்கியால சுடுவது என்பதோ அடித்து கொள்ளுவது என்பதோ அல்லது எங்கேயோ கொன்று விட்டு வந்து ரோட்ல போட்டு செய்வது நிறைய ரெக்கார்டு இருக்குதுங்க. அது மாதிரி பாத்ரூம் இருந்தாண்டது போல சொல்லி வந்து கோர்ட்டிலேயே ஜட்ஜெல்லாம் வந்து கேவலப்படுத்தி இருக்கிறாங்க போலீஸ். அதெல்லாம் அவமானப்படுறது இல்லை. எதற்காக இதை செய்கிறார்கள்? இந்த உண்மையான கொலைகாரர்கள் வந்து பல சமயங்கள் வந்து கோட்டை விட்டு விடுகிறார்கள், கொள்ளையடிப்பவர்களை வந்து கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த சாதாரண மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்துறது வந்து எனக்கு ரொம்ப வேதனையும் வியப்பையும் தருகிறது. சார், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.